இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட போகிற தலைப்பு, அல்லது நம்ம எந்த தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம்னா, நம்முடைய குறைவுகளை மாற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய குறைவுகளை மாற்றுகிற ஆண்டவர். எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நம்முடைய குறைவுகளை மாற்றுகிற ஆண்டவர். நாம் அநேக காரியங்களில் குறைவுபட்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய லைஃப்பில் குறைவு என்பது இருக்கத்தான் செய்கிறது. ஆமென், அப்படிதானே? ஏதாவது ஒரு விதத்தில் அது சமாதானமோ, ஒருவேளை குடும்ப சமாதானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், குடும்ப ஆசீர்வாதத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், சரீர சுகத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் நாம் குறைவுபடுகிறோம். நாம் கம்மியாகத்தான் இருக்கிறோம், ஷார்ட்டேஜ் ஆக தான் செய்யுது. பொருளாதாரத்தில் குறைவு இருக்கலாம், ஜெப ஆவியில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நாம் குறைவுபடுகிறோம். ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால், நம்முடைய தேவன் குறைவுகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். அவரிடத்தில் வந்து இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிப்பார். 5 அப்பம் 2 மீனை மாத்திரம்தான் வைத்திருந்தார்கள், அது ஒரு குறைவு. ஆனால் கர்த்தர் 5000 பேருக்கு போஷித்தார். ஆமென். திராட்சரசம் குறைவுபட தொடங்கினது. கல்யாண வீட்டில் திராட்சரசம் இல்லை, பரிமாறுவதற்கு திராட்சை ரசம் இல்லை, வெறும் தண்ணீர் தான் இருந்தது. அந்த குறைவை என்னுடைய தேவன் நிறைவாக்கினார். ஹல்லேலூயா. பேதுருவும் இயேசுவும் வரி கட்டணும், டாக்ஸ் கட்டணும். அதற்கு குறைவு இருந்தது. இயேசு சொன்னார், போய் ஒரு மீனை பிடி, மீனினுடைய வாயில பணம் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு போய் நீ என்ன செய்ய, டாக்ஸ் கட்டு, வரி பணம் செலுத்து. குறைவுகளை ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவர் நிறைவாக்கி கொண்டே தான் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு தேவன் வேதத்தில் எல்லாவற்றிற்கும் ஆலோசனை வைத்துள்ளார். இந்த பைபிளில் நாம் வாசிக்கிற இந்த பைபிளில் எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்கிறது. எல்லாவற்றிற்குமான விடை இங்கே தான் இருக்கிறது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் வேற எந்த புஸ்தகம் இப்படி பார்க்க முடியாது. வேற எந்த நபர்கள் வைத்திருக்கிற புஸ்தகங்களுக்கும் இப்படி ஒரு மதிப்பு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பவர், ஒரு வல்லமை கிடையாது. கர்த்தருடைய வேதம் மாத்திரமே நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. அல்லேலூயா. நம்முடைய குறைவுகளுக்கான தீர்வு இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம கவனித்து பார்த்தால், இந்த பைபிள்ல என்ன சொல்லி இருக்கோ அதை நம்ம தியானித்து, அதை நம்ம புரிந்து கொண்டு, அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தினால் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். ஹல்லேலூயா. கரங்களை விட்டு சொல்லுவோம், எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். சரி, முதலாவது வேதம் நம்முடைய குறைவுகளை மாற்றுவதற்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அடுத்த வசனம், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் தான் அறுவடை செய்கிறீங்க, சாப்பிட்டாலும் திருப்தி ஆக மாட்டேங்குது, பரிபூர்ணம் அடையவில்லை, குளிர் விடவில்லை, உடைகள் போட்டிருந்தாலும் குளிர் போகல, கூலியை சம்பாதிக்கிறாங்க, ஆனால் ஓட்ட பேக்கெட்டில் எவ்வளவு ரூபாவை போட்டாலும் அது ஓட்டவில் என்ன செஞ்சிடும், கீழே வந்து விடும். என்ன அர்த்தம்? இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு குறைவை குறிக்கிறது. நீங்கள் திரளா விதைக்கிறீங்க, ஆனால் கொஞ்சோண்டி தான் அறுவடை, குறைவு வருகிறது. நீங்கள் சாப்பிட்றீங்க, அங்கே அவங்க வயிறு நிறையலை, ஏன்னா வயிறு நிறையிற அளவுக்கு சாப்பிடலை. நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, டெய்லி உழைக்கிறீங்க, காசு வருது, ஆனால் வர்ற காசு எங்கே போகுதுன்னே தெரியல. 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களும் அதைத்தான் சொல்கிறாங்க, 2 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களும் அதைத்தான் என்ன செய்கிறாங்க. இவ்வளவு பணம் வருகிறது, ஆனால் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்கி. குறைவு, ஆவிக்குரிய குறைவு, ஆவிக்குரிய வறுமை. இது வறுமை, தரித்திரம் என்பது ஒரு பிசாசினுடைய காரியம். கர்த்தர் இதற்கு ஒரு தீர்வை வைத்திருக்கிறார். என்ன தீர்வு? இதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஏன் இந்த குறைவு வந்தது?
ஏன் நம்ம கையில் பணம் நிற்க மாட்டிக்கு, ஏன் நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு பத்த மாட்டிக்கு, இதை காட்டிலும் கம்மியாக சம்பாதிக்கிறவன் சந்தோஷமாக இருக்கிறானே, நம்ம கையில் எவ்வளவு பணம் வந்தும் ஏன் பத்தலைங்கிறத சிந்தித்து பார்க்கணும். ஏன் குறைவு, ஏன் வறுமை, ஏன் வாழ்க்கையில் இப்படி ஒரு குறைவு இருக்குது, ஏன் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஆசீர்வாத குறைச்சல் இருக்குது, எதனால் என் லைஃப்பில் இந்த பிரச்சனைகள் நடக்குன்னு சொல்லி நாம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம லைஃப்பை ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிப்போம். இப்போ நீங்கள் ஒரு போலீஸ்காரங்களாக இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. யார் நீங்கள்? ஒரு போலீஸ்காரங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபோன் வருது, சொல்கிறாங்க இந்த மாதிரி, ஐயா இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு கணவன் மனைவி இறந்து கிடக்கிறார்கள், நடு ரோட்டில் வெட்டப்பட்டு இறந்து கிடக்கிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நியூஸ் வருகிறது. உடனே நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க. யார் செஞ்சான்னு தெரியல, எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. எப்படி நீங்கள் அந்த கொலையை கண்டுபிடிப்பீங்க? எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? ஒரு சின்ன துப்பறிவு நமக்கு இருக்கணும். என்னன்னா, இந்த கொலை எந்த நோக்கத்திற்காக நடந்ததுன்னு ஒரு சின்ன துப்பறிவு இருந்தால் தான் நம்மளால் அல்லது உங்களால் அந்த கோணத்தில் விசாரிக்க முடியும். இப்போ புரிகிற மாதிரி சொல்லுகிறேன். அந்த கொலை பணத்திற்காக நடந்துச்சான்னு தெரியல. ஒருவேளை நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது நகையை பறிப்பதற்காக பறித்து இவங்க சண்டை போட்டு கொண்டுட்டாங்களான்னு தெரியல. அல்லது குடும்ப பகை, குடும்பத்தில் ஏதோ சண்டை அதனால் கொண்டுட்டாங்களான்னு தெரியல. அல்லது கௌரவ கொலை. நிறைய இடத்துல என்ன நடக்குது? கலப்பு திருமணம் பண்ணிடுறாங்க, கௌரவ கொலைங்கிற பேரில் என்ன செஞ்சிடுறாங்க? கொன்று விடுகிறார்கள். அல்லது கணவன் மனைவி போகும் பொழுது சில குடிகாரர்கள் அந்த மனைவியை கற்பழிக்க வேண்டும் என்று சொல்லி கொன்று போட்டாங்களா, அதுவும் தெரியல. எந்த நோக்கத்திற்காகன்னு ஒரு சின்ன ஒரு துப்பறிவு இருந்தால் தான் நீங்கள் அதற்கு ஏற்ற கோணத்தில் போய் விசாரிக்க முடியும். உலகம் எல்லாத்துலேயும் ரவுடி இருக்காங்க. நீங்கள் எல்லாட்டையுமே கேட்டுட்டு இருக்க முடியுமா, நீ கொன்னியா நீ கொன்னியான்னு? பணத்திற்காக கொண்டிருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா தான் நீங்கள் திருடம் பக்கம் போய் விசாரிப்பீங்க. பகைக்காக கொண்டிருப்பாங்களோன்னு பார்த்தா போலீஸாக இருக்கிற நீங்கள் அவங்க குடும்பத்தில் யார் யாரெல்லாம் சண்டை, இதற்கு முன்னாடி ஏதாவது சண்டை வந்திருக்கா, ஏதாவது பகை இருக்கா, முன் விரோதம் இருக்கான்னு விசாரிப்பீங்க. கௌரவ கொலையா அப்படின்னு பார்த்தா நீங்கள் அவங்க பெற்றோர்களை போய் என்ன செய்வீங்க? விசாரிப்பீங்க. கற்பழிப்பான்னு பார்த்தா அந்த இடத்துல எவனாவது குடிகாரம் இருந்தானா, போதையில் இருந்தவன் இருந்தானா, இதுக்கு முன்னாடி இப்படி கற்பழிப்பு சம்பவம் நடந்திருக்கா, அந்த கோணத்தில் விசாரிப்பீங்க. கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும், கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும், கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் ஏன் இந்த கொலை நடந்தது என்பது நமக்கு தெரிந்துவிடும். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோன்னா ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்பா ஏன் இப்படி நடக்குது? அதாவது நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி குறை சொல்லிடக்கூடாது ஆண்டவரை. அவர் நல்லவர், அவர் நன்மையை மட்டும்தான் செய்வார். ஆண்டவர் என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா? ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் சர்வ ஞானி, அவர் தப்பு செய்ய வாய்ப்பே இல்லை. அப்போ யார் தான் செஞ்சுருக்கணும் சொல்லுங்கள்? நம்ம தான் செஞ்சுருக்கணும். அப்போ ஜெபத்தில் போய் மனுஷன்கிட்ட போய் கேட்கக்கூடாது. சிலர் மனுஷங்கிட்ட போய் கேட்பாங்க, ஏதாவது என்கிட்ட தப்பு இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். உடனே அவங்க ரெண்டு தப்பை சொல்லுவாங்க, இவங்களுக்கு கோவம் வந்துடும், திருத்த முடியாது. மனிதர்களிடம் கேட்கக்கூடாது. தனிமை ஜெபத்தில் தனியாக ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஏசப்பா எதற்காக என் குடும்பத்தில் இப்படி நடக்குது? ஏன் இப்படி ஒரு கண்ணீர்? ஏன் இப்படி ஒரு வறுமை? ஏன் என் பணம் பத்தலை? ஏன் என்னால் ஜெபிக்க முடியல? ஏன் இந்த வியாதி வந்தது? ஏன் இந்த சச்சரவு? ஏன் இந்த இழப்புன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தனியாக கேட்கும் பொழுது ஆண்டவர், மகளே நீ இந்தந்த காரியத்தில் இப்படி செஞ்சுட்ட, இதனால தான் இது வந்ததுன்னு சொல்லி கொடுப்பார். நம்ம அவர் சொல்லி கொடுத்ததை நம்ம திருத்திக்கிட்டோம்னா அந்த குறைவை நிறைவாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார், அவர் எச்சரிக்கிறவராக இருக்கிறார். நம்ம குறைவில் கஷ்டப்பட்டுட்டே இருந்துடக்கூடாது. குறைவு நேரத்தில் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், எதனால் இந்த குறைவு வந்தது? ஒரு சின்ன பையன் அடிக்கடி காய்ச்சல் வருதுன்னா அம்மா அவனை தூக்கிட்டு ஹாஸ்பத்திரிக்கு என்ன செய்கிறாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. டாக்டர்கிட்ட கொண்டு போய் டாக்டர் என்னன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. அப்படி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்மளை செக் பண்ணணும். ஹல்லேலூயா. சுய பரிசோதனை பண்ணணும். ஆண்டவரே எதனால் இது நடக்கிறது? ஏன் இப்படி? எதற்காக இந்த தாமதம்? எதற்காக இந்த குறைவு? எதற்காக இந்த வியாதி? எதற்காக இந்த கண்ணீர் என்று சொல்லி நாம் ஏசப்பட்ட கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்கணும். நம்ம லைஃப்பில் நம்ம சிந்தித்து பார்த்தா
சிலர் அதை சிந்திக்கிறதே கிடையாது. அவங்க சுயத்திலேயே முட்டி மோதிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். பார்ப்போம் என்னதான் நடந்துருதுன்னு பார்ப்போமே. அவங்க திருந்துறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாலும் திருந்த மாட்டாங்க. சிலர் ஆண்டவர் சொல்லுவார் இது தவறுப்பா, ஆனால் சிலர் கேட்க மாட்டாங்க. இல்லை நான் இதைத்தான் செய்வேன். சுயத்தில் ரொம்ப நாள் ஓட முடியாது, நமக்கு நஷ்டம்தான் வரும். சுயத்தில் ரொம்ப நாள் இழுத்து பிடிக்க முடியாது, நமக்கு கஷ்டம்தான் வரும், நமக்கு பிரச்சனை தான் வரும். ஆண்டவர்கிட்ட போய் சுய பரிசோதனை செய்யணும். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ சிந்தித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். மகனே நீ இந்த தப்பு பண்ணியிருக்கிற பாருங்க. ஒரு இடத்துல ஒரு சகோதரி பல மணி நேரங்கள் ஜெபித்து கொண்டிருந்தாங்களாம். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு எதிர்மறையான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எது செஞ்சாலும் விளங்கவே இல்லை, அப்படி ஒரு பிரச்சனை. ஆண்டவர் சொன்னாரா நீ பல மணி நேரங்கள் ஜெபம் பண்ணுன்னு சொன்ன உடனே இவங்க ஆவியானவருடைய உதவியோடு பல மணி நேரங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தார்களாம். உடனே ஆண்டவர் ஒரு காட்சியை காட்டுகிறாராம். அவங்களுடைய வீட்டில் ஒரு கபோர்டில், அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கபோர்டில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் காட்டுறாராம். என்ன இருக்குது? அவங்க வீட்டு அலமாரியில் துணி வைக்கிற இடத்துல ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் காட்டுகிறார். அது அந்த அருவருப்பை எடுத்து உன் வீட்டை விட்டு அகற்றி போடுன்னு சொல்லி. என்னன்னு பார்த்தா ஏதோ அவங்க வீட்டுக்கு வந்த யாரோ ஒருத்தங்க செய்வினையோ பிள்ளி சூனியமோ செய்து ஒரு பொருளை இவங்க வீட்டு துணிக்குள்ள நைஸாக என்ன செஞ்சுட்டு போயிருக்காங்க, ஒளித்து வைத்துட்டு போயிருக்காங்க. அதனால பிசாசு இவங்க வீட்டில் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரத்தில் போய் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் இவங்க சிந்தித்து பார்க்குறாங்க. அப்பா எங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கொஞ்சம் ஜெபித்து நேரத்தை ஒதுக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. உன் வீட்டில் பிசாசு குத்த வச்சு உட்கார்ந்துருக்கு, அதை அப்புறப்படுத்து. உடனே இவங்க அதை எடுத்து இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லி அதை தூக்கி எறிந்து போட்டார்கள். அன்றோடு அந்த பீடை முடிந்தது. ஹல்லேலூயா. ஏன் அதை சொல்லுகிறேன்னா இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி நிறைய நடக்கும். சிலர் மற்றவங்க பிள்ளி சூனியை செஞ்சுருப்பாங்க, சிலர் சொந்த செலவுலையே சூனி என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்களே அவங்க தலை மேலே மண்ணள்ளி போட்டு ஏதாவது பிரச்சனைக்குள்ளே இருப்பாங்க. கர்த்தரிடத்தில் போய் சிந்தித்து பார்த்தால் இயேசு நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ குறைவுகளை மாற்றுகிற தேவன் எப்படி மாற்றுகிறார்? நாம் நம்ம வழியை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும் பொழுது கர்த்தர் மாற்றுகிறார். ரெண்டாவது, குறைவுகளை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார்? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, என்னுடைய தேவன் தம்முடைய ஒப்பற்ற செல்வத்தின் மூலமாக கிறிஸ்து இயேசுவின் வழியாக நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவாரா. ஹல்லேலூயா. யார் மூலமா? ஏசப்பா மூலமாகத்தான் பிதாவாகிய தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறார். எப்படி நிறைவாக்குகிறார்? அதற்காகத்தான் பைபிளில் ஒரு சம்பவத்தை ஆவியானவர் ரொம்ப அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். எப்படி நிறைவாக்குகிறார்? இயேசு மூலமாய் எப்படி நிறைவாக்குகிறார்? அதற்கு நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை தியானிக்க போகிறோம். அப்படி தியானிக்கும் போது நமக்கு ஒரு சில வெளிச்சங்கள் கிடைக்கும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம், யாத்திராகமம் 17வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. ஜனங்களுக்கு என்ன இல்லை? தண்ணி இல்லை, ஒரு குறைவு. ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது, ஒரு குறைவு. அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தர் ஏன்? இங்க என்ன பிரச்சனை? குறைவு தான் பிரச்சனை. என்ன குறைவு? தண்ணீர் குறைவு. தண்ணி தானே பாஸ்டர், பக்கத்தில் ஒரு கடையில் போய் வாங்கியிருக்கலாம்ல. அப்படி கேட்டால் அப்படிலாம் வாங்க முடியாது. அவங்க கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் இருந்தாங்க. எத்தனை லட்சம் ஜனங்கள்? 30 லட்சம் ஜனங்கள். அது மாத்திரமா அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆடு, மாடு, கோழி, இன்னும் என்னெல்லாம் வச்சுருந்தாங்களோ தெரியல. ஒட்டகம் ஒரு நேரத்தில் அத்தனை தண்ணி என்ன செஞ்சிருது?
ஒரு தொட்டி தண்ணியை குடிச்சிருது. ஆமாம், கழுதை என்னென்னலாம் வச்சுருந்தாங்களோ தெரியல. கிட்டத்தட்ட ஒரு கணக்கு போட்டு பார்த்தா 60 லட்சம் கணக்கு என்ன செய்யுது, சும்மா விலங்கையும் சேர்த்து போட்டால் குறைஞ்சபட்சம் 60 லட்சம் எண்ணம் அங்கே இருக்குது. தண்ணீர் இல்லை, வனாந்தரத்தில் எங்கே போகிறது? இஸ்ரவேல் நீங்கள் அந்த டெரைன் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜியாலஜிக்கல் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா, சும்மா சமமாக இங்கேருந்து பார்த்தா மணியாச்சி வரைக்கும் நம்ம ஊரில் தெரியும். ஆனால் அங்கே அப்படி தெரியாது. மேடு பள்ளம், மேடு பள்ளம். நம்ம ஊர் மாதிரி இருந்தாவது எட்டி பார்த்து அங்கே ஒரு குளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அங்கே அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட இடம் தான். கர்த்தர் அப்படி தான் நடத்தினார். ஏன் நடத்தினார்னா, இந்த இடத்துலையும் நான் உன்னை போஷிப்பேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட குறைவுகள் நேரத்திலையும் நீ சோர்ந்து போயிடாத, நீ புலம்பிராத, நீ கர்த்தரை பரிச்சை பார்த்திராத, கர்த்தர் ஏசப்பா என்னை கைவிட்டுவாரோன்னு சொல்லிராத. குறைவுகளின் மத்தியிலே அவர் உன்னை நிறைவாய் நடத்துவார் என்பதை காட்டுவதற்காகவே சில சூழ்நிலைகளுக்குள்ளே நம்மை கொண்டு செல்கிறார். அல்லேலூயா. தண்ணீர் இல்லாதிருந்தது. அவங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா? டக்குன்னு புலம்பிட்டாங்க. நம்மளை மாதிரி இருப்பாங்க போல. நம்ம ஒன்றா டக்குன்னு செஞ்சிருவோம், பதட்டப்பட்டு பேசிடுவோம், புலம்பிடுவோம். அவர்கள் பண்ண தவறு அதுதான். சரி, ஆண்டவர் அப்படியும் அவர்களை விடலை பாருங்க. நடக்கிற விஷயம் என்ன? ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன செய்யணும்? 17வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த கோலை பிடித்து கொண்டு நடந்து போ. ஆம், ஒரு பாறை மேலே நான் நிற்பேன். கண்மலைனா ஸ்ட்ராங்கான பாறை மேலே நான் நிற்பேன். அடுத்து நீ அந்த கண்மலையை அடி. ஆம், நல்லா கவனிங்க. தேவன் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, நீ கையில் அந்த கோலை எடுத்துட்டு போய் அங்கே ஒரு கண்மலை கிட்ட நான் உனக்கு அடையாளம் காட்டுவேன். நான் நிற்பேன். எந்த கண்மலை? ஏன்னா எல்லாமே கண்மலை தான், எல்லாமே பாறை தான். நீ எந்த கண்மலை அடைக்கணும்னு சொல்லி நான் காட்டுறேனோ அந்த பாறையில் போய் உன் கோலை எடுத்து ஒரு அடி அடிக்கணும். நீ அப்படி அடிக்கும் பொழுது கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. மோசேவும் அதே மாதிரி கோலை எடுத்துட்டு போனார். எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக அந்த கண்மலையை ஓங்கி அடிக்கிறார். அடித்த உடனே அந்த கண்மலையில் இருந்து தண்ணீர் பிச்சு புட்டிங்க என்ன செய்யுது? வெளியே வருது. எத்தனை பேருக்கான தண்ணி? 10 பேருக்கா, 100 பேருக்கா, லட்சம் பேருக்கா? கிட்டத்தட்ட 60 லட்சம் பேருக்கான தண்ணி. அப்பா, எவ்வளவு தண்ணி யோசிச்சு பாருங்க. 60 லட்சம். அதை சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தா, இப்போ நம்ம பொதுவாக எல்லா வீட்லேயும் 750 லிட்டர் சிண்டெக்ஸ் டேங்க் என்ன செய்யுது? இருக்கு. 60 லட்சம் வகுத்தல் 750 போட்டால் கிட்டத்தட்ட 8000 டேங்க். எத்தனை டேங்க்கு? 8000 டேங்க் தண்ணி. இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிற மோட்டார் வந்து 1 HP மோட்டார். அதனுடைய தன்மை ஒரு 750 லிட்டர் டேங்க் நிறைவதற்கு 10 நிமிஷம் ஆகும். எத்தனை நிமிடம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகும். இப்போ 8000 டேங்க் நிறையணும்னா கிட்டத்தட்ட 1333, அதாவது ஹார்ஸ். 1333 ஹார்ஸ் தமிழில் சொல்லுங்க. ஹவர்ஸ். ஹவர் மணி நேரங்கள். 1333 மணி நேரங்கள் ஆகிறது. அதை நீங்கள் நாட்களில் கணக்கெடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 55 நாள் நம்ம மோட்ரு நிற்காம ஓடிச்சுனா தான் 60 லட்சம் பேருக்கு தண்ணி என்ன செய்ய முடியும்? எத்தனை நாள் ஓடணும்? அப்பா, 55 நாள் இந்த மோட்ரு ஓடிச்சுன்னா தாங்குமாது? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஓடினாலே மோட்ரு கரிஞ்சிரும். 55 நாள் 1 HP மோட்டார் நிற்காம ஓடிச்சுன்னா 60 லட்சம் பேர். அதுவும் நான் கம்மியாக போட்டிருக்கேன். ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் குடிச்சா, 1 லிட்டரா குடிப்பாங்க ஒரு நாளைக்கு? மாடு ஆடுலாம் 1 லிட்டரா குடிக்கும்? ஒட்டகம்லாம் 1 லிட்டரா குடிக்கும்? நான் ஒரு ஆளுக்கு 1 லிட்டர் போட்டால் 60 லட்சம் லிட்டர். அதை கணக்கு பண்ணி பார்த்தா இவ்வளவு வருது. தேவன் கரெக்டாக 1 லிட்டரா கொடுத்தாரு. கோடி கோடி லிட்டர் ஆண்டவர் அந்த பாறையில் இருந்து உடைச்சிட்டு வெளியே வர வச்சாரு. ஹல்லேலூயா.
பாறை தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாறை தண்ணி எந்த அளவுக்கு கீழே பாறை இருக்கோ அந்த அளவுக்கு அதில் இருக்கிற ஊற்று ரொம்ப அருமையாக இருக்கும். எந்த ஒரு ஏன்னா ஃபில்டராகி தான் நம்ம நிலத்தடி தண்ணி அங்கே என்ன செய்யுது உள்ள, அது போக உள்ளே இருக்கிற ஊற்று சேர்ந்தா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்மலையில் இருந்து தண்ணீர் வந்தது. எப்படி வந்தது? கண்மலையை, எல்லாரும் சொல்லுங்க, கண்மலையை அடித்தான். கண்மலையை. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. என்னாகமம் 20வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. என்னாகமம் 20:2. தண்ணீர் இங்கே அதே பிரச்சனை இன்னொரு தடவை நடக்குது. இல்லாது இருந்தது. மறுபடியும் அதே தப்பை பண்றாங்க. தண்ணி இல்லைன்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் டைம் தெரியாம புலம்பிட்டாங்க, சரி அதை கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அற்புதமா தண்ணி கொடுத்தாரு. இப்போ என்ன செய்யணும்? புலம்பக்கூடாது. ஆண்டவரே அன்னைக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சீங்க, அதே மாதிரி இப்பவும் ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி என்ன செய்யணும்? இவங்க ஆவலா இருக்கணும், இவங்க எதிர்பார்க்கணும். ஆனால் இவங்க என்ன செய்யலை? மறுபடியும் பழைய என்னது குருடி கதவை திரடின மாதிரி என்னதான் பண்ணிய குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் மறுபடியும் என்ன செய்யுமா? சாக்கடையில் போய் உருளுமாங்கிற மாதிரி ஆண்டவர் அற்புதம் செஞ்சாலும் இவங்க திருந்தலை. மறுபடியும் சொல்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஜனங்கள் மோசையோடைய வாக்குவாதம் பண்ணி எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால், நாங்களும் செத்து போயிருந்தா நல்லா இருக்கு, இப்படி தண்ணி கொடுக்காம எங்களை சாவடிக்கிறீங்களேன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறார். 7வது வசனம் வாசிங்க. எடுத்துக்கொண்டு அங்க என்ன சொன்னார் ஆண்டவர்? கண்மலையை கம்ப வச்சு அடிக்கணும். இங்க என்ன செய்யணும்? கண்மலையை பார்த்து, இதுதான் சட்டம். அங்க அடிச்ச தண்ணி வந்துச்சு, இங்க பேசு ஆனா தண்ணி வரும். இதோட நிப்பாட்டிடுவோம், இதுக்கு அடுத்து போறது நமக்கு குழப்பமாயிரும். சரி, முதலாவது கண்மலையை அடித்தான், தண்ணீர் வந்தது. இரண்டாவது கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார், தண்ணி வரும்னு ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆனால் மோசே பேசலை, பழையபடி கோபத்தில் அடிச்சிட்டான். ஆனால் அப்படியுமே ஆண்டவர் கிருபை உள்ளவராய் தண்ணி கொடுத்துட்டார். சரி, இதில் இருக்கிற சத்தியம் என்னன்னா, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை அப்ப நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்த 2 பாறையும் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து தான் கண்மலைனா, ஆண்டவர் சொல்கிறார் மோசேவை முதலாவது கண்மலையை அடி, ரெண்டாவது கண்மலையை பார்த்து, என் கூட திருப்பி சொல்லுங்க, கண்மலையை அடி, கண்மலையை பார்த்து. என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து தான் கண்மலைனா அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? சிலுவையிலே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக முதலாவது அடி வாங்கினார். அல்லேலூயா. ஏசப்பா அடி வாங்கினார். கண்மலையை பிளந்து, அப்படின்னு என்னது? கண்மலையை பிளந்து குடிக்க தண்ணீர் கொடுத்தாராம். இயேசுவின் சரீரம் சிலுவையிலே பிளந்து தொங்கியது. அவரை சாட்டையில் அடித்த அந்த சாட்டையை வச்சு அடிக்கும் பொழுது அவருடைய சரீரம் எல்லாம் பிச்சு பிடுங்கி வெளியே வந்தது. உள்ள இருந்து ரத்தம் தெரிச்சு வந்தது. பழைய ஏற்பாட்டில் தண்ணி வந்து அவங்க குறைவை நிறைவாக்கினது போல புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தம் வந்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறது. அல்லேலூயா. ஏன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்றோம்? ஏன்னா கண்மலையை காட்டிலும் இயேசுவின் ரத்தம் பெருசு. கண்மலை தண்ணியை காட்டிலும் இயேசுவின் ரத்தம் பரிசுத்தம் உள்ளது, ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. அன்னைக்கு வெறும் 60 லட்சம் லிட்டர் தான் தேவைப்பட்டுச்சு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன், கம்மியா. இன்னைக்கு உலகம் முழுவதையும் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக ஏசப்பா இருக்கிறார். ஆமென். சிலுவையிலே கண்மலையாகிய கிறிஸ்து அடிக்கப்பட்டார். இப்போ ரெண்டாவது நமக்கு ஒரு குறைவு வந்தா நம்ம என்ன செய்யணும்? கண்மலையை பார்த்து பேசணும். இப்போ போய் அடிக்க தேவையில்லை, ஏசப்பா தான் அடி வாங்கிட்டாரு. இன்னைக்கு நிறைய மதங்கள் என்ன செய்யறாங்க? ரெண்டாவது அடிக்க தான் செய்யறாங்க. குறைவுகள் நிறைவாகணுங்கிறதுக்காக கோழி அடிக்கிறாங்க, ஆடு அடிக்கிறாங்க, மிருகங்கள் அடிக்கிறாங்க. இன்னும் சில இடத்துல அவங்களே என்ன செஞ்சுக்கிறாங்க? அடித்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ரெண்டாவது அடிக்கக்கூடாது,
உனக்காக ஃபர்ஸ்ட் அடி வாங்கிட்டாரு கண்மலை. ரெண்டாவது, நீ அடிக்காத, உன்னையே நீ அடிச்சுக்காத, மற்றவங்களை அடிக்காத, வேற மிருகம் சாக வேண்டாம், நீ கண்மலையை பார்த்து பேசு. ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? நீ இயேசுவை பார்த்து பேசு. உன் தேவைகள் சந்திக்கப்படணுமா, உன் குறைவுகள் நீங்கணுமா, ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. என்ன சொல்லி கூப்பிடணும்? அப்பா, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஒரு பாறையில இருந்து வந்த தண்ணியே தேவையை சந்திக்கும். நாம் புதிய ஏற்பாட்டில் சிலுவையில் தெய்வம் உம்மிடத்திலிருந்து வந்த இரத்தம் என் தேவையை எவ்வளவு அதிகமாய் சந்திக்கும். ஹல்லேலூயா. பார்த்து பேசணும், புலம்பிடக்கூடாது. தேவை வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது முதலாவது வழியை சிந்தித்து பார்க்கணும். ரெண்டாவது, கண்மலையை பார்த்து பேசணும். சொல்லுங்க, கண்மலையை பார்த்து பேசணும், பாட்டு பாடணும். ஆண்டவரே, என் தேவையை சந்திக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர்னு சொல்லணும். ஜெபத்தை சொல்லணும். அப்பா, நீர் கண்மலையை விட உன்னதமானவர், என் தேவை உமக்கு எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஒரு நிமிடத்தில் 55 நாள் மோட்ரு ஓட வேண்டிய தண்ணி அவரால் கொடுக்க முடியும்னா, எனக்கு சில லட்சங்களை கொடுப்பதற்கு அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது லேசான. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. முறுமுறுத்திராதீங்க, பின்வாங்கி போயிடாதீங்க, கண்மலையை அடிச்சிடாதீங்க, அவரை போட்டு வாதிச்சிடாதீங்க. ஏற்கனவே அடிபட்டுட்டாரு, திருப்பி உங்க சொல்லால் அவரை காயப்படுத்தாதீங்க. உங்களால் முடியாது, நான் தெரியாம வந்துட்டேன், என்னைக்கு நான் சாக போறேனோ, என்னைக்கு நான் இப்படியே போறேனோ, இப்படியே பேசிட்டு கிடக்காதீங்க. கண்மலையை பார்த்து பேசுவோம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்பொழுது நாம் இருக்கிற இந்த குறைவு நிச்சயம் மாறும். இப்பொழுது நாம் போய்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை நிச்சயம் மாறும். கண்மலையிலிருந்து தண்ணி வந்துச்சுன்னா அந்த இடமே சும்மா களை கட்டிடும். ஹல்லேலூயா. காவிரியில் பல நாட்களுக்கு அப்புறம் தண்ணி திறந்து விட்டாங்க. தண்ணி அப்படி அங்கிருந்து வந்துக்கிட்டு இருக்கிறத விவசாயிகள் பார்த்து கும்பிடுறாங்க. என்ன செய்கிறாங்க? பூவள்ளி போடுறாங்க, தீபம் ஏற்றுறாங்க, சூடம் ஏற்றி என்ன செய்கிறாங்க? ஆர்த்தி எடுக்கிறாங்க. தண்ணியை தொட்டு தொட்டு தலையிலையும் உடம்புல என்ன செய்கிறாங்க? தண்ணி வந்துருச்சுன்னா வாழ்க்கையே மாறிடுங்க. அந்த தண்ணி யாருக்குள்ள இருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. ஆமென். ஏன் ஜெபிக்கணும்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் கண்மலையை பார்த்து பேசு. ஏன் பைபிள் வாசிக்கணும்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் கண்மலையை பார்த்து பேசு. ஏன் துதிக்கணும், ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீ கண்மலையை பார்த்து. இதை விட்டுட்டு நம்ம என்ன பேசினாலும் தப்பாயிரும். ஏசப்பாட்ட பேசாம நம்ம என்ன பேசினாலும் தப்பாயிரும். நம்ம கிட்ட பேர் வாங்கிடுவோம், பரீட்சை பார்க்குறவங்கள மாறிடும். இல்லை, முதலாவது நம்ம வழியை சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம இடத்துல ஏதாவது குறை இருக்கான்னு பார்க்கணும். இல்லையா, கரெக்டாக இருக்குமா? அடுத்து ரெண்டாவது, அவரை நோக்கி பார்க்க போயிடணும். ஆமென். எப்போதுமே ஜெபத்தில் இந்த ரெண்டு நடக்கணும். முதலாவது சுய பரிசோதனை. போன உடனே மல்லிகை சாமான் லிஸ்ட்டை போட்டக்கூடாது. ஏசப்பா அது தாங்க, இது தாங்க, அது தாங்க, இது. முதல்ல போன உடனே, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவுனீங்களே, உமக்கு நன்றி. என் குற்றங்கள் குறைவுகளை தயவாய் மன்னிங்க. ஏதாவது விட வேண்டிய தப்பு இருந்தால் விட உதவி செய்யுங்க. ஃபஸ்ட்டு கிளீனிங். ஹல்லேலூயா. ரெண்டாவது தான் அற்புதம். ஆமென். சொல்லுவாங்க, வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தால் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வா, அப்புறம் என்ன செய்கிறேன்? சாப்பாடு தாரேன். துஷ்டி வீட்டுக்கு போனால் சில பேர் வீட்டுக்குள்ளே என்ன செய்ய மாட்டேங்காங்க, குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வராங்க. ஆண்டவர் அப்படி தான் பிளான் பண்ணுறார். நம்ம ஏசப்பாட்ட வரும்பொழுது ஃபஸ்ட்டு நம்மளை கழுவிடுறார், நம்மளை சுத்தப்படுத்திடுறாரு. ஏதாவது சின்ன சின்ன அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தால் சரி செஞ்சிடுறாரு. ரெண்டாவது நமக்கு தேவையானதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம், இனி நான் இயேசுவை நோக்கி பேசுவேன், இயேசுவோடு பேசுவேன், அவர் என் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. சுய பரிசோதனை பண்ணணும், இயேசுவை நோக்கி பேசணும். அவர் நம்முடைய தேவைகளை ஆச்சரியமாய் சந்திப்பார். பேசுங்க. ஆண்டவர் சொல்றார் பேசு. ஆண்டவரை பேசுனா நடக்குமா? ஜெபிச்சா நடக்குமா? பாட்டு பாடினா நடக்குமா? இப்படி கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துட்டே இருக்கக்கூடாது. ஜெபிச்சிடணும், பாடிடணும், அவரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், அவரை நோக்கி பாடிக்கொண்டே இருக்கணும். அவர் நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்ம அதனால தான் பாடணும், உதவி வரும் கண்மலை நோக்கி. இன்னைக்கு யார் யாரையோ பார்த்து கெட்டு போகிறாங்க, யார் யாரையோ பார்த்து சோர்ந்து போயிடுறாங்க. ஆண்டவர் செய்வார், மனிதர்கள் மூலமாக செய்வார், மனிதர்களை பயன்படுத்தி தான் செய்கிறாரு. ஆனால் நம்முடைய நம்பிக்கை அப்பா மேலே இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை கண்மலை மேலே இருக்கும் பொழுது
கர்த்தர் எந்த விதத்திலேயாகிலும் நமக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் மாற்றுவார்னு நம்புகிறோம். நிச்சயம் மாற்றுவார். எப்படி மாற்றுகிறார்? நம்முடைய வழியை சீர்தூக்கி பார்க்கணும், இயேசுவை பார்த்து பேசணும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கேட்ட வசனத்தை மனதில் கொண்டு வந்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவரே, எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவரே. முதலாவது எங்களை சீர்தூக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, எங்கள் வழியை சிந்தித்து பார்க்கிறோம். இந்த வாரத்தில் நாங்கள் செய்த குற்றங்களை குறைவுகளை தயவாய் மன்னிங்க எல்லாரும் கேட்போம். ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை குற்றங்களை ஆண்டவரே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த ஒவ்வொரு குற்றங்களையும் கர்த்தர் மன்னிப்பீராக. நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம், எதனால் எங்கள் வாழ்க்கையில் குறைவு வந்ததுன்னு தெரியல. ஆனால் அப்பா, பாவியாகில எங்க மீது கிருபையாயிரும் ஆண்டவரே, பாவிகளாகி எங்க மீது கிருபையாயிரும் ஆண்டவரே. நீரே எங்களை நீதிமான்களாய் மாற்றுகிற தேவன் அல்லவா, நீரே எங்களை நீதிமானாய் மாற்றுகிற தேவன் அல்லவா. அது மாத்திரம் இல்லாம அப்பா, நாங்கள் ஒரு இக்கட்டு வரும் பொழுது கொஞ்சம் நேரம் செலவழிச்சு நேரத்தை ஒதுக்கி ஏசப்பாவை நோக்கி பேச உதவி செய்யுங்க, இயேசுவை நோக்கி கூப்பிட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த 2 காரியத்தையும் செய்து வாழ்க்கையில நிறைவை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நீர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாய் வெளிப்பட போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நிச்சயம் நிறைவாக்குவார். God bless you. God bless.